என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். பார்ட் நம்பர் 71. இது வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ எப்பவும் போல நம்ம வீடியோக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரெண்டோட ரிசல்ட்டுமே சக்ஸஸ் தான். பட் அதுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நாலேஜபிள் பர்சன் அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேராலையும் அவங்க நினைச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுது. பட் ஒரு நாலேஜபிள் பர்சன் பண்ணுற விஷயத்துக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் பண்ணுற விஷயத்துக்கும் இல்லை டிஃப்ரென்ஸை நம்ம எங்கே புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ நல்லா கவனிங்க. அந்த பேக் சைடில் பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஆல்வேஸ் ஹேஸ் ஆன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். அதாவது நாலேஜபிள் பர்சன் ஒரு விஷயத்தை நல்லா படிச்சா 3 மாசத்துலயே உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் 3 வருஷம் படிச்சு அவங்க கிளியர் பண்ண முடியல அப்படின்னா 3 வருஷத்துல கிளியர் பண்ணலாம். பட் நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தே கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட கருத்து இப்போ சொல்ல வருது. அதாவது நீங்க ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு 3 மாசம் போதும். அதுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 1 இயர் ஆகும். இப்போ நீங்க குரூப் 1 எக்ஸாம்லாம் படிக்கணும்னா 1 வருஷம் எடுத்துக்கணும். அது மாதிரி ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லி தராங்க அப்படின்றப்போ எல்லாமே ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயமே அதுக்காக தான். ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 7 வருஷத்துல கத்துக்கிட்ட விஷயங்கள். ஸோ இதை நீங்க 1 வருஷத்துல படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில விஷயம் புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயத்த டெப்த்தாக கவனிங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது வருஷமோ 5வது வருஷமோ நான் கற்றுக்கிட்ட விஷயத்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு நான் கொண்டு வர போகிறேன். ஸோ எப்பயுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது அதோட டெப்த்னஸை பொறுத்து தான் மாறும். ஏன்னா நம்ம டேரெக்டாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது வெளிப்பக்கமாக பார்த்தோம்னா சக்ஸஸ் தான் தெரியும். பட் அந்த சக்ஸஸுக்கு பின்னாடி இருக்கிற வழிகள், அதில் கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது 2 பேத்துக்கும் டிஃபர் ஆகும். இப்போ நீ பாஸ் பண்ணாலும் வேலைக்கு போக தான் போறீங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் வேலைக்கு போக தான் போறீங்க. ஒரு நாலேஜபிள் பர்சன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கண்டிப்பா நினைச்சா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியும். இது நான் யாருக்காக சொல்றேன்னா, போன டைம் குரூப் 4 மிஸ் பண்ணிட்டேன், இல்ல அதுக்கு முன்னாடி டைம் குரூப் 2 மிஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நினைக்கிறவங்க உங்களோட நாலேஜ் இல்லைன்னு கிடையாது. பட் அதுக்கு மேல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கண்டிப்பா நீ அடுத்த டைம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ண முடியும். பாஸ் பண்றதை தாண்டி உங்களோட எய்ம் அடுத்த லெவலா இருக்கணும். ஏன்னா உங்க கையில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. அதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ நம்ம அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PYQ டாபிக் உள்ள போகலாம். சரிங்களா? ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 4 வீடியோ பார்த்துருப்போம். ஒரு 3 வீடியோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கான்செப்ட், பேசிக் ஃபார்முலாஸ், எப்படி ஃபார்முலா இல்லாமல் சால்வ் பண்ணலாம், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 3 வீடியோ வந்திருக்கும். தென் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7th புக்கில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதையுமே சால்வ் பண்ணிட்டோம். இப்போ கான்செப்ட் முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் புக் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ற ஒரே லாஜிக் உங்களுக்கு என்னன்னா, அசல் கொடுத்துருக்கிற அசல் எப்பயுமே 100%. அதை மட்டும் மாத்திராதீங்க. சரிங்களா? அசல் 100%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே கொடுத்துருக்காது 1 வருஷத்துக்கானது. அடுத்து எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்களோ அது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதை PNR/100ல நீங்க நார்மலா பண்ணலாம். புக்ல ஆன்சர் இருக்கும். நான் அதை சொல்லி தர போறதே கிடையாது. நான் சொல்ற மெத்தட் என்னன்னா, எப்பவுமே பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம என்ன எடுக்கணும், 5000 ரூபாய். இது எப்பவுமே நமக்கு எத்தனை சதவீதம், 100%. நான் சொல்ற வேலையை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். கண்டிப்பா நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? உங்களோட நாலேஜ் தான் என்ன சொல்றேனோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே புரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் சும்மாலாம் உங்களை கமெண்ட் பண்ண சொல்ல. இந்த விஷயம் நான் சொல்றத கரெக்டா கவனிங்க. ஒரு 5 கொஸ்டின் கவனிங்க, 6வது கொஸ்டின் நீங்களே பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே இந்த மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்களே சொல்லலாம். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 100%. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்றாங்க, 10% சொல்றாங்களா? எப்பயுமே R அப்படிங்கிறது 1 இயருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 0 கேன்சல் பண்ணா 10% ஆச்சா? 5000த்துல 10% எவ்வளோமா? 500 ரூபாய். சரிங்களா? அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. நம்ம இது 1 இயருக்கு கால்குலேட் பண்ணோம். இது 5 வருஷத்துக்கு மாத்தணும்னா என்ன பண்ணணும், 5ஆல பெருக்கணும். ஸோ 500 ரூபாயை 5ஆல பெருக்குனா 2500 ரூபாய். கரெக்டா? ஆப்ஷன் சி. கொஸ்டினை மட்டும் பார்த்து சால்வ் பண்ணிட்டு நம்ம ஆப்ஷன் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 2. இதுல பாருங்க, கொஸ்டினை தெளிவா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். அசோக் என்பவர் 10,000 ரூபாயை டெபாசிட் பண்றாரு பேங்க்ல, 8% பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு 8% வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 இயர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை 2 ஆங்கிள் யோசிக்கலாம்ப்பா. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 8%. அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ வரும், 40%. 8 40. அப்போ இந்த இடத்துல நம்ம டைரக்டா 10,000 அப்படிங்கிறது 100%. சரிங்களா? அப்போ 10% எவ்வளோ, 1000 ரூபாய். அப்போ 40% எவ்வளோ, 10 4 பெருக்குனா 40. அப்போ 1000 4 பெருக்குனா 4000. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எப்போதுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1 இயர். தென் எத்தனை வருஷம் கொடுக்குறாங்களோ அதால பெருகிட்டா போதும். 8 40. ஸோ அப்போ ஆன்சர் 4000 ரூபாய். அடுத்த கொஸ்டின், கமல்
ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி வீதம். பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. 3000 ரூபாய் வீதத்தில் 3000 ரூபாய் சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியும் தொகையும் எவ்வளவுன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த 3000 ரூபாய் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 100%. 3000 ரூபாய் 100%. அப்போ 7% நமக்கு தேவை. 2 0 கேன்சல் பண்ணுங்க. 1% எவ்வளோ? 2 0 கேன்சல் பண்ணா 30 ரூபாய். அப்ப 7% எவ்வளோ? 3 21, 210 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 210 ரூபாய். ஒரு வருஷம் முடிவில் அவருக்கு ஆல்ரெடி டெபாசிட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 3000 ரூபாய். 3000 ரூபாய் பிளஸ் 210 ரூபாய் சேர்ந்தா டோட்டல் அமௌண்ட் 3210. இதுவும் டோட்டல் அமௌண்ட். வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும், 210 ரூபாய். சரிங்களா? ஸோ எப்போதுமே பிரின்சிபலை 100ன்னு எடுங்க, ஈஸியா ஆன்சர் வரும், நீங்க யோசிக்கவே வேணாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1000 ரூபாய். அப்படியே மைண்ட்ல யோசிச்சு ஆன்சர் பண்ண பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1000 ரூபாய், 10% எவ்வளோ? இப்போ நான் சொல்ற விஷயத்த மைண்ட்ல யோசிங்க. 10%னா 1 0 கேன்சல் பண்ணலாமா? 100ல 1 0 கேன்சல் பண்ணா 10%. 10% எவ்வளோ? 100 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய். 2 வருஷத்துக்கு எவ்வளோ? 200 ரூபாய். சிம்பிள், அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சுச்சு. அடுத்த கொஸ்டின். இப்படிதான் யோசிக்கணும். தெரியலனா கொஞ்சம் பாஸ் பண்ணி நீங்க நான் சொல்றத மைண்ட்ல எடுத்துக்கோங்கம்மா. சரிங்களா? இப்போ உங்களுக்கு பாக்குறதுக்கு இப்போ கூட ஒரு சில விஷயம் கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். புதுசா பாக்குறவங்களுக்கு, நம்ம பர்சன்டேஜ் கிளாஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு இது சாதாரண விஷயம். ஒரு கொஸ்டினுக்கு 10 செகண்ட் அதிகமே. இப்போ இதுக்கெல்லாம் 2 செகண்ட் போதும். 7500 ரூபாய், 6%, 8 வருஷம் சொல்றாங்களா? இப்போ நான் இந்த விஷயத்த நான் டைரக்டா உங்களுக்கு பார்த்த உடனே இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8 வருஷம் 6%, 8 6 எவ்வளோ? 48%. 50%க்கு கொஞ்சம் கம்மி. இதுல 50% எவ்வளவு யோசிங்க. 7500 ரூபாயில பாதி எவ்வளோ? 3750. 3750 பக்கத்துல இருக்க ஆன்சர் இது 3200. ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஒண்ணு ஓகேவா? இன்னொன்னு, இந்த இடத்துல எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க? 6%. அப்ப எது 6வது வாய்ப்பால டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. 3000 பக்கத்துல எடுத்தா கூட 6வது வாய்ப்பால டிவைட் ஆகுது 6 6 36. அப்படியே ஆன்சர் பண்ணலாம். இல்ல டைரக்டா நான் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் 7500 ரூபாய் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 100%. சரிங்களா? 2 0 கேன்சல் பண்ணீங்கன்னா 1% எவ்வளவு ஆச்சு? 1% 75 ரூபாய். அப்ப 2% எவ்வளோ? 150 ரூபாய். 4% எவ்வளோ? 300 ரூபாய். அப்போ 6% எவ்வளோ? 450 ரூபாய். ஃபர்ஸ்ட் 6% கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எத்தனை வருஷம் சொல்றாங்க? 8 வருஷம். அப்படியே கொண்டு வாங்க. ஒரு வருஷத்துக்கு 450. 2 வருஷம் ஆச்சுன்னா 900 ரூபாய். அப்படியே கூட்டுங்க. அப்ப 4 வருஷம் ஆச்சுன்னா 1800 ரூபாய். அப்ப 8 வருஷம் ஆச்சுன்னா 3600 ரூபாய். இப்படி கொண்டு வரது ரொம்ப ஈஸி. இதை நான் சொல்றது அப்படியே மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. 7500 ரூபாய், 1% 75, 2% 150, அப்ப 4% 300, அப்ப 6% 450. ஒரு வருஷத்துக்கு 450. கேட்டிருக்கிறது 8 வருஷம். அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பாருங்க, 900 ரூபாய். அப்ப 4 வருஷத்துக்கு 2 900 1800. அப்ப 8 வருஷம்னா 1800 3600. மைண்ட்லயே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது எழுதணுன்ற அவசியமே இல்லை. இது சில பேர் புரியாததுனால எழுதி காமிச்சிருக்கேன். பட் மேக்ஸிமம் எழுதாமே பண்ணலாமா அதெல்லாம். இந்த கொஸ்டின் யோசிங்க, அதே கொஸ்டினா, பட் கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு எழுதாம ஆன்சர் பண்ணுங்க. 7500 ரூபாய் 8%. 7500 ரூபாயில 1% எவ்வளோ? 75 ரூபாய். 2% எவ்வளோ? 150. 4% எவ்வளோ? 300 ரூபாய். அப்படியே டபுள் ஆகுங்க. அப்ப 8% எவ்வளோ? 600 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய். நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் 1 year 6 month. ஒரு வருஷத்துக்கு 600, அதுல பாதி 300. 600 300 கூட்டினா 900 ரூபாய். அவ்வளவுதான் ஆன்சர். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம்ல? எல்லாருக்கும் புரியுதுலமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்ல? அவனா மறுபடியும் முதல்ல கூட சால்வ் பண்ண ஆரம்பிங்க. பட் நான் என்னோட வேக் வந்துருங்க. இந்த வேக் வந்துட்டீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் பாக்குறோம், ஆன்சர் பண்றோம், போய்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ அடுத்து பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 68000 ரூபாய், 16/2/3 பெர் ஆனம் 9 மாசம் கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். 16/2/3% அப்படின்னா 6ல் 1 பங்கு. இது நம்ம பர்சன்டேஜ் டேபிள்ல படிச்சிருப்போம். எழுத்து பாருங்க. டவுட் இருக்கவங்க அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிருங்க. 16/2/3 அப்படிங்கிறது 1/6ன்னு அர்த்தம். இப்போ அப்போ அந்த 68,000 அப்படிங்கிறது நமக்கு 100% இருக்கா? 68,000 அப்படிங்கிறது 100%. இதுல 1/6 பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 16/2/3 கிடைக்கும். அப்ப இது 6ஆல வகுத்தா எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. 11 6 66. மிச்சம் என்ன இருக்கு? 20 இருக்குமா? 20ல 3 6 18. ஓகே, 6ஆல வகுத்து சொல்லுங்க. 6ஆல எவ்வளவு வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை. நம்ம இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பே நான் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இது 6ல் வகுத்தோம்னா டைரக்டாவும் பண்ணலாம். 68,000 இருக்கு. நான் இப்போ 6ல் தானே வகுக்க போறேன். இது 6ஆல வகுத்துக்கிறேன். இன்டூ இது இப்போ நமக்கு ஒரு வருஷம். சரிங்களா? நம்ம கேட்டிருக்கிறது எத்தனை மாசம்? 9 மாசம். ஒரு வருஷத்தை 9 மாசம் மாத்தணும்னா என்ன பண்ணணும்? ஒரு வருஷத்தை 12ஆல வகுத்தா ஒரு மாசம். அதை 9ஆல பெருக்குனா 9 மாசம். அப்போ 9/12 எதால பெருக்குனா போதும்? 3/4 தானே? 3/4. இப்படி எடுத்தோம்னா இன்னும் ஈஸி. நமக்கு அந்த இடத்துல கால்குலேட் பண்றப்ப பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல வர்ற மாதிரி இருக்குன்னா இப்படி பண்ணிருங்க.
ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க. 3ல கேன்சல் பண்ணா 2. இப்போ நம்ம 2வது ஏப்ரல்ல கேன்சல் பண்ணா 34,000. மறுபடியும் 2வது ஏப்ரல்ல கேன்சல் பண்ணுங்க 17,000. 17,000 மறுபடியும் 2வது ஏப்ரல்ல கேன்சல் பண்ணா 8,500. ஆன்சர் ஓவர். இது பெஸ்ட் வேமா. மறுபடியும் கூட சொல்றேன், ஒரு ப்ராப்பரா கவனிங்க. அதாவது 100% அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ? 68,000. இதுல 16 2/3 அப்படின்னா இது 6ஆல வகுத்தா பர்சன்டேஜ் கிடைச்சிருச்சா? 1/6. இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு நமக்கு தேவை, ஒரு வருஷத்தை 12ஆல வகுத்தோம்னா ஒரு மாசம் கிடைக்கும். இதை 9ஆல பெருக்கணும்னா 9 மாசம் கிடைக்க போகுது. அப்போ 9/12. ஸோ இதுக்கப்புறம் நீங்க டைரக்டா கேன்சல் பண்ணலாம்ல. இது 3, இங்க 4, 3ஆல கேன்சல் பண்ணா 2, 4 2 8. அப்படியே 8ஆவது ஏப்ரல்ல கூட கேன்சல் பண்ணுங்க. 8ல கேன்சல் பண்ணா எத்தனை டைம் வரும்னு பாருங்க. 8 8 8 எவ்வளோ? 64. மிச்சம் 40. 5 8 40. ஆன்சர் முடிஞ்சிருச்சா? 8,500. சிம்பிள். மெத்தடை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈஸியா ஆன்சர் கொண்டு போகலாம். அடுத்த கொஸ்டின் 7,500 ரூபாய் 8%. இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். 7,500 ரூபாய் அப்படின்னா 1% வந்து 75 ரூபாய், 2%னா 150, 4%னா 300, அப்ப 8%னா 600. 1.5 வருஷம்னா 600, 600ல பாதி 300, கூட்டினா 900. அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏன் இது எவ்வளவு சொல்லிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? வாட் இஸ் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏன் 20,000 invested for 3 months at rate of interest 5% per annum. ஓகே, கொஸ்டின் சிம்பிள் தான், ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்கம்மா. ஓகே, 20,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல? 5%. நமக்கு 100% 20,000 ரூபாய். இப்போ இதில் 5% எப்படி கண்டுபிடிப்பீங்க? யோசிங்க. 1 0 கேன்சல். 10% 2,000 ரூபாய்னா அப்போ அதில் பாதி தானே 5%. 5% எவ்வளோ? 1,000 ரூபாய். சரிங்களா? இது எவ்வளவு நாளைக்கு? எப்பயுமே பர்சன்டேஜ் கிடைக்கிறது 1 இயருக்கு. தெளிவா சொல்லியிருப்பாங்க பாருங்க, பெர் ஆனம். எப்பயுமே பர்சன்டேஜ் 1 இயருக்கு. பட் நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் எவ்வளோ? 3 மாசத்துக்கு. சரிங்களா? ஒரு வருஷத்துல 3 மாசம்னா எவ்வளோ? குவார்டர்லி தானே. குவார்டர்லினா 1/4. அப்போ இதை 4ஆல வகுத்தா என்ன வருது? குவார்டர்லி 250. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்து ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன். ஸோ இது நம்ம இப்போ பார்த்த மாடல் தான். இது நீங்கள் சால்வ் பண்ணி சொல்லலாம்ல. 8,000 ரூபாய் 7%மா. லாஜிக்கலாக யோசிங்க. 8,000 ரூபாய் 1% எவ்வளோ? 80 ரூபாய். 7% கேட்குறாங்க. 8 எவ்வளோ? 56 ரூபாய். அப்போ 560. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 560. 1.5 வருஷம்னா ஒரு 560. 560ல பாதி எவ்வளோ? 280. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 560 280. 560 கூட முதல் 200 கூட்டுங்க. 760 பிளஸ் ஒரு 80 740. 840. ஆப்ஷன் சி. அவ்வளவுதான். அடுத்து தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 76750. இது நம்ம கிளாஸ் ஒர்க்லயே பார்த்திருப்போம். இதுல 10% சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 10% கண்டுபிடிங்க. 6750. இதுல 10% அப்படின்னு சொல்றப்போ நம்ம என்ன பண்ணா போதும்? ஒரு 0 கேன்சல் பண்ணா போதும். 675. இது எவ்வளவு நாளைக்கு? 1 இயருக்கு. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது எத்தனை டேஸ்க்கு? 219 டேஸ். இப்போ 219 டேஸ் நம்ம என்ன கான்செப்ட்ல படிச்சிருக்கோம்? 219 டேஸ் அப்படின்னா 3/5 தானே. இப்போ நான் மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்பேன். 73 டேஸ் கேட்டாங்கன்னா 1/5 இயர்ல போடணும். 146 டேஸ் கேட்டாங்கன்னா 2/5. கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்ல. 219 டேஸ் கிளாஸ் பார்க்காதீங்கமா புரியாது. 3/5 டேஸ். தென் 292 டேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4/5 இயர்ஸ். இதுல தான் நமக்கு இப்போ கேட்டிருக்கிறது இந்த இடம் 219. அப்போ நம்ம 3/5 எடுக்கலாமா? அப்போ இதுல 3/5 பாருங்க, ஆன்சர் முடிஞ்சிடும். கேன்சல் பண்ணீங்கன்னா 135 இன்ட்டு 3 போட்டீங்கன்னா 405. ஆப்ஷன் ஏ நம்ம கிளாஸ் ஒர்க்ல சால்வ் பண்ணிருக்கோம். 4வது கொஸ்டின் நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹10950. அப்போ 10950 அப்படிங்கிறது நமக்கு 100%. இதுல கேட்டிருக்க எத்தனை பர்சன்டேஜ் பெர் ஆனம்? 42 நாட்களில் 10% தனி வட்டி. அப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வந்துருச்சு? 1095 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு 10%. இது 1 இயருக்கு. நம்ம கேட்டிருக்கிறது எத்தனை நாளைக்கு? 42 நாள். அப்போ 1095 இன்டூ 42 நாள். ஒரு மொத்தம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். இதை கால்குலேட் பண்ணா உங்களுக்கு டைரக்டா ஆன்சர். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 3 365 சேர்ந்தா எவ்வளோ? 1095. அப்போ 3 × 42 126. இந்த மாதிரி கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த டேட்டா கேட்குறாங்க.
புரியுதா? இப்போ நான் எப்பவுமே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 73 டேஸ் கேட்பாங்க. அது இல்லைன்னா 146, அது இல்லைன்னா 219, அது இல்லைன்னா 292. இந்த 4 தான் எப்பயுமே கேட்பாங்க. ஏன்னா 1/5, 2/5, 3/5. இங்க ஏன் 42 கேட்டாங்கன்னா, இந்த 365 இங்க கேன்சல் ஆகுது பாருங்க. இங்க கேன்சல் ஆகுதுனால 42 ஈஸியா கேட்டாங்க. 42ஓட மல்டிபிள் தான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். 42வது வாய்ப்பால எது வரும்? ஒரு 42, 42, 2 42 எவ்வளோ? 84. அது ஆப்ஷன்ல இருக்கா? 74 இருக்கு. அப்போ அது வராது. 84 வரலாம். 84 இல்ல. இப்போ 42 3 எவ்வளோ? 126. அடுத்து 126 இந்த நம்பர் தான் இருக்கு. அப்போ இது ரெண்டும் வராதுல்ல. அப்போ டைரக்டா ஆன்சர் எடுத்துலாம்ல. இந்த நம்பர்ல வந்தா இதோட மல்டிபிளா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேஸோட மல்டிபிள் தான் ஆன்சர் வரும் அப்படிங்கிற லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஸோ ஸ்லோவாக தான் போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சு எழுதுங்க. பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்த டாபிக் நடத்துறதுக்கு டைம் இல்லை. இது 2 வீடியோ போட்டோம்னா லென்த்தாக போகும். ஒரு வீடியோ முடிச்சிட்டேன்னா அடுத்த காம்பவுண்ட் டெஸ்ட் இருக்கு. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் மட்டுமே உங்களுக்கு ஒரு 10 கிளாஸ் இருக்கும். பிஒய்க்கும் கிளாஸும் சேர்த்து நான் கிளாஸ் மட்டுமே எடுத்தா கூட 13 டாபிக் இருக்கு. ஒரு கிளாஸ்ல 2 டாபிக் நான் முடிச்சாலுமே உங்களுக்கு 7 கிளாஸ் சிம்பிளிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் அந்த சிம்பிளிஃபிகேஷனோட பிஒய்க்கு 3 கிளாஸ் வரும். எப்படி பார்த்தாலும் அடுத்த 10 கிளாஸ். இப்போ 72ல முடிச்சோம்னா கூட 82 வரை சிம்பிளிஃபிகேஷன் தான் இருக்கும். அடுத்து 3D 90 வரை இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி இதெல்லாம் சேர்த்து 120. 120ல கம்ப்ளீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரை நான் அடுத்த நாள் வீடியோ போட தான் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ குரூப் 2க்குள்ள முடிச்சிருவேன். ஸோ நான் கொடுக்குறத கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் போட்ட 71 வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ணுங்க. நம்ம அடுத்து போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு பழச பார்க்காம இருக்காதீங்க. நான் போடுறத நான் போட்டுட்டு தான் இருப்பேன். நீங்க 70 வீடியோ தரவா இருக்கீங்களான்றதை பாருங்க. ஏன்னா அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வர அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. 1000 ரூபாய் ஏப்ரல் 9, 2010 டு ஃப்ரம் 2ன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி ஃப்ரம் 2ன்னு கொடுத்தாங்கன்னா ஆரம்ப நாள்ல இருந்து முடிவு நாள் வரை எடுத்துக்கணும். ஏப்ரல் 9ல இருந்து ஜூன் 9 வரை எத்தனை நாள் வருதுன்னு பாருங்க. ஏப்ரல் 9 டு ஜூன் 9 எவ்வளோ டோட்டலா? ஏப்ரல் 9ன்னு எடுத்தீங்கன்னா ஏப்ரல்ல மொத்தம் 30 நாள். அப்போ 9ஓட சேர்த்து 22 நாள் ஆச்சா? 8 விட்டுருங்க. 22 நாள். ஏப்ரல் மாசம் ஒரு 22 நாள் பிளஸ் மே 31, ஜூன் மந்த்ல ஒரு 9 நாள். டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 54. 54 பிளஸ் 9 63 ஆச்சா? 63 62ஆமா? 62. ஓகேவா? 62 டேஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அதாவது 1000 ரூபாங்கிறது பிரின்சிபல். அதுல 7.5% எவ்வளோ? 1000 ரூபாய் முதல் எடுங்க. 1000 ரூபாய். 1000 ரூபாயில 10% எவ்வளோ? 100 ரூபாய். 1% எவ்வளோ? 10 ரூபாய். 1% 10 ரூபானா 7.5% 75 ரூபாய். கரெக்டா? இந்த 75 ரூபாய் எவ்வளோ நாளைக்கு? ஒரு வருஷத்துக்கு. இதுல இப்ப நமக்கு தேவை 62 நாள் பை 365. இப்ப கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. எத்தனை டைம் வரும்? 5வது வாய்ப்பால கேன்சல் பண்ணுங்க. 4 5 5 5 5 25. இங்க 7 5 35 73. வேற ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. அடுத்து கேன்சல் ஆகுனா மல்டிப்ளை பண்ணுங்க. 620 பிளஸ் ஒரு 5 டைம் போட்டீங்கன்னா 930 டிவைடட் பை 73. கேன்சல் பண்ணீங்கன்னா 173 சார் 73. மிச்சம் 20. 200. 200ல எத்தனை 73 வரும்னு பாருங்க. 273 சார் 146. 200ல 146 போனா ஒரு 54. 54ல ஒரு 0 சேர்த்தா 540. 540க்குள்ள எத்தனை 7 இருக்குன்னு யோசிங்க. 7 7 49. சரிங்களா? அப்போ கண்டிப்பா 7 டைம் வரும். 12.7 வரக்கூடிய ஒரே ஆன்சர் இது மட்டும்தான். இதுல நான் உங்களுக்கு என்ன ஒரு லாஜிக்கை தெளிவா சொல்றேன்னா, ஃப்ரம் டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏப்ரல் 9ஐயும் எடுக்கணும், ஜூன் 9ஐயும் எடுக்கணும். சரிங்களா? இப்ப இன் பிட்வீன் கொடுத்தா ஏதாவது ஒரு சைடு எடுத்தா போதும். பின்னாடி இல்ல முன்னாடி இல்ல வெறும் 2 மட்டும் கொடுத்தா கடைசி மட்டும் கண்டிப்பா எடுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன் பிட்வீன் கேப் கொடுத்தா ஃப்ரம் டு 2 எடுக்கக்கூடாது. ஃப்ரம் 2 கொடுக்குறப்ப மட்டும்தான் இந்த நாளையும் கன்சிடர் பண்ணணும், இந்த டேட்டையும் கன்சிடர் பண்ணணும். எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதுல சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஏப்ரல் 9 தானே, அதை விட்டுட்டு ஏப்ரல் 10ல இருந்து எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஆன்சர் வந்து அங்க 61ன்னு வந்துடும். அங்க 61 ஆச்சுன்னா இந்த ஆன்சர் கரெக்ட்ன்ற மாதிரி நமக்கு வரும். சரிங்களா? அதனால கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இதை முடிஞ்சா நீங்க இன்னொரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி கேன்சல் பண்ணி பாருங்க. நல்லா கிளியரா புரியும். சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின் வந்து நானே நிப்பாட்டி ரொம்ப பேசுவேன் அதை பத்தி. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டினா இருக்கு. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்களேன். ராகுல் borrowed rupees 4,000 7th June 2006. சரிங்களா? 7th June 2006 and return it 19th August 2006. Amount he paid if the interest calculated 5% per annum அப்படின்னு சொல்றாங்களா?
ஓகே, இப்போ நம்ம 7ஆம் தேதி ஜூன்ல வாங்குறாங்க, அதை கொடுக்கறது 19ஆம் தேதி. இதுல ஒரு டேட் எடுத்துக்கிட்டா போதும். 7ஆம் தேதிக்கு இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் போட்டா கொடுக்கறதுக்கு முதல் நாள் வரை எடுத்துக்கிட்டா போதும். இப்போ எக்ஸாம்பிள் இதை கூட்டுங்க, 7 ஜூன், அப்ப 6 நாள் விட்டுருங்க. ஜூன்ல மொத்தம் 30 நாளா, 6 போனா மிச்சம் எவ்வளோ? 24. ஜூன் மாசத்துல ஒரு 24 நாள். ஓகே, பிளஸ் ஜூலை 31, ஆகஸ்ட் 19 வரை தானே கொடுத்துருக்காங்க. 19 மொத்தமா கூட்டினா எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்க. 24 பிளஸ் 31, இல்ல 31 19 கூட்டுங்க. 31 பிளஸ் 19 31 பிளஸ் 19 50 74. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம 7ஆம் தேதியை விட்டுட்டோம் அப்படின்னா, சாரி, ஜூன் 30 நாள் தானம்மா, 23 கரெக்ட். நம்ம இங்க 19th எடுத்துட்டோம்ல, இந்த 19 நம்ம இங்க எடுத்துட்டோம். சரிங்களா? இல்ல நம்ம இங்க வாங்கின டேட்டா கால்குலேட் பண்ணா கொடுத்த டேட்டா விட்டுறணும். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரம் டு வந்தாதான் ரெண்டையுமே எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒருவேளை நீங்க வாங்கின டேட்டு இந்த 7 எடுத்தீங்கன்னா, உள்ள எடுத்தீங்கன்னா 6 நாளை விட்டுருப்போம். சரிங்களா? 7 எடுத்துட்டோம்னா இங்க 19 விட்டுறணும். சரிங்களா? இப்போ நான் 7 எடுக்கல அப்படின்னா இங்க எத்தனை நாள் தான் போடணும்? 23 தான் போடணும். அப்ப இங்க நம்ம 19 போட்டுக்கலாம். அப்ப டேலி பண்ணும்போது எவ்வளவு வருது? 73. திரும்பவும் சொல்றேன், இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆவீங்க எல்லாருமே. ஃப்ரம் டு கொஸ்டின்ல வந்துச்சுன்னா நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னா, வாங்கினாலே எடுக்கணும், கொடுத்தனாலே எடுக்கணும். பட் அப்படி இல்லாம ஒரு டேட்ல இருந்து இந்த டேட் வாங்குறாங்க, இந்த டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ வாங்குற டேட் இல்ல கொடுக்குற டேட், அந்த ஒரு டேட்டுக்கு வந்து வட்டி இருக்காது. ஒருவேளை வாங்குற டேட்டுக்கு அடுத்த டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணாங்கன்னா கொடுக்குற டேட்டுக்கு வட்டி ஆட் பண்ணணும். இல்ல வாங்குற டேட்டை வட்டியில ஆட் பண்ணிட்டோம்னா கொடுக்குற டேட் எடுக்கக்கூடாது. இதான் விஷயம். இந்த இடத்த மட்டும் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் as usual சால்வ் பண்ணுங்க. எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 4000 ரூபாய், 5%. 4000 ரூபாயில 10% 400 ரூபாய், 5%னா 200 ரூபாய். சரிங்களா? எத்தனை நாளைக்கு வட்டி? 73 நாள். 73 பை, அப்படியே யோசிங்க, 73 பை 365. நம்ம டைரக்டாவே 1/5 படிச்சிருக்கோமா? கேன்சல் பண்ணா எவ்வளவு வருது? 40 ரூபாய் வருது. 4000 ரூபாய் 40 ரூபாய் வட்டி போட்டா எவ்வளவு ஆச்சு? 4040 ரூபாய். பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிடலாம் அந்த கொஸ்டின்லாம். பட் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த இடம் ஃப்ரம் டுவா வாங்கின டேட்டு கொடுத்த டேட்டா அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. இங்க எது பாருங்க, 16,800 9 மாதங்களில் ஆண்டுக்கு 6.25% வட்டி வீதம் கிடைக்கும். தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இதையுமே நம்ம வந்து ஈஸியா பண்ணலாம். 6.25 அப்படின்னா எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கணும். இப்போ நான் சொல்றேன் ஆங்கில யோசிச்சு பாருங்க. 16,800 இருக்கா, இது 100%. 100ல பாதி எவ்வளோ? 50. 50ல பாதி எவ்வளோ? 25. 25ல பாதி எவ்வளோ? 12.5. 12.5ல பாதி எவ்வளோ? 6.25 வந்துருச்சா 5 ஸ்டெப்ல. அப்போ 16,800ல பாதி எவ்வளோ? 8,400. இப்போ 8,400ல பாதி எவ்வளோ? 4,200. 4,200ல பாதி எவ்வளோ? 2,100. 2,100ல பாதி 1,050. இது வரை இப்போ கண்டுபிடிச்சாச்சு. சிம்பிள் கொஸ்டின், அவ்வளோதான், ஆன்சர் முடிய போகுது. இப்போ 1,050ங்கிறது 6.25 கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 6.25 இப்படி வரும்ன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் 6.25 கொடுத்துருக்காங்க, தப்பா யோசிக்க கூடாது. கால்குலேட் பண்ணணுமா, பெருக்கணுமா, அந்த மாதிரி. 6.25னா 100ல பாதி 50, 50ல பாதி 25, 25ல பாதி 12.5, 12ல பாதி 6.25. சரிங்களா? இப்போ அந்த 6.25 எப்பயுமே நம்ம கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1 இயருக்கு. இந்த 1 இயர் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எவ்வளவு நாளைக்கு வேணும்? இப்போ 9 மாசம். 9 மாசம் அப்படின்னா 3/4. 3/4 இன்ட்டு 1,050 கேன்சல் பண்ணுங்க. 2 நாளா எவ்வளோ? 8. 25. 25ல 6 நாளா 24. 10. 10ல எத்தனை நாள் இருக்கு? 2 நாளா 8. மிச்சம் 2. 20. 5 நாளா 20. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எவ்வளோ ஆகும்? 600, 780, 780 ஒரு 7.5. 787.5 ஆப்ஷன் இருக்கா? பி. சிம்பிள் ஆப்ஷன். நான் இது வரைக்கும் நான் பண்ண சம ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணதை பாருங்க. PNR/100 வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். அது நமக்கு தேவையும் இல்லை. அது ஃபார்முலாவா கேட்டா தெரிஞ்சுக்கலாம். மனப்பாடமா இருக்கும் PNR/100 எல்லாருக்கும் தெரியும். பட் இப்படி பண்ணீங்கன்னா தான் எழுதாம ஆன்சரை சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். அடுத்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின் அடுத்து கொஞ்சம் பாஸ் பண்ணி நான் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சால்வ் பண்ணிருங்க. சரிங்களா? முடிஞ்ச வரை நான் கொண்டு வரேன்னா அது மாதிரி நீங்க சால்வ் பண்ணி ஆன்சரை வச்சிருந்து வெரிஃபை பண்ணுங்க. மெத்தடோட இதை பார்த்து ஆன்சர் இங்கேயே இருக்கேன்னு காப்பி பண்ணக்கூடாது. இது ஒரு ப்ராக்டிஸ்க்காக எடுத்திருக்கேன். இது அப்படியே ஆன்சர் கீ தான். அதனால நம்ம ஆன்சர் எதுவுமே தப்பா இருக்காது, வெரிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 10 ரூபாய் 4 மாசம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 3 பைசா பெர் ரூபி அப்படின்னு சொல்றாங்க, பெர் மந்த். ஓகே. ஒரு மாசத்துக்கு 3 பைசா வட்டி. ஒரு மாசத்துக்கு 1 ரூபாய்க்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், 1 மந்த்துக்கு 1 ரூபாய் டெபாசிட் பண்ணா வட்டி எவ்வளவு கிடைக்கும் சொல்றாங்க? 3 பைசா. இதான் இங்க சொல்லியிருக்காங்க. மாதம் ரூபாய்க்கு 3 பைசா வட்டி. 1 ரூபாய்க்கு 3 பைசா ஒரு மாசத்துக்கு. நமக்கு இங்க கேட்டிருக்க கொஸ்டின் 10 ரூபாய்க்கு 4 மாசத்துக்கு எவ்வளவு வட்டி? நல்லா பாருங்க. இங்க வந்து மந்த், தென் ருபீஸ்,
ருபீஸ்ன்னு சொல்றத விட பிரின்சிபல், இங்கே இன்ட்ரெஸ்ட். இது புரியுதா? ஃபர்ஸ்ட் இதை கரெக்டாக டேலி பண்ணா ஆன்சர் ஈஸியாக வரும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ஒரு மாசத்துக்கு ₹1 இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்றாங்க? 3 பைசா. சரிங்களா? அப்போ இதே மாதிரி இது ₹10 ஆனா பிரின்சிபல் தானே, ₹10 மாறும்போது ஒரு மந்த்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? 30 பைசா மாறாதா? அது ₹1 ஆகும்போது 3 பைசா, ₹10 ஆனா 30 பைசா. இது ஒரு மாசம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மாசத்தை நமக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 4 மாசம். அப்போ இதை 4ஆல பெருக்கும் போது இன்டூ 4 போட்டா எவ்வளவு வருது? 120 பைசா. 120 பைசானா என்ன மீனிங்? ₹1.20. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒன்றையும் தெளிவா எப்படி பண்ணணுன்ற விதம் தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் ஆன்சரை மனப்பாடம் பண்ணாதீங்க. ஐடியாலஜி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் நீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் 5% annum 5 years will be ₹5 ஆன் பிரின்சிபல் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 5% 5 வருஷத்துல ₹5 இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. 5 வருஷத்துல ₹5 அப்படின்னா 1 இயருக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ₹1. இது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. சிம்பிள், ஆல்மோஸ்ட் கொஸ்டின் ஓவர். ஒரு வருஷத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட் ₹1. அப்ப 10% எவ்வளோ? ₹2. 5% ₹1, 10% அப்படியே டபுள் ஆகுமா? ₹2. அப்போ 100% எவ்வளவு வரும்? ஒரு 0 சேர்த்தீங்கன்னா ₹20. ஆப்ஷன் டி. இவ்வளவுதான் லாஜிக் இதுல. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். நம்ம யோசிக்கிற வே மாத்தினீங்கன்னா ஆன்சர் ரொம்ப ஷார்ட்டாவே கிடைக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் X% X years will be Xன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? பிரின்சிபல் எப்பவுமே பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது 100%. அதை அப்படியே வச்சுக்கணும். தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் டு இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா X% X இயர். அப்போ X இன்டூ எக்ஸ். சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. பிரின்சிபல் அமௌண்ட் எப்பவும் 100%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது N இன்டூ R பெருக்குனா வரக்கூடிய வேல்யூ. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இதில் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா X கேன்சல். ஸோ நமக்கு இப்போ தேவையானது பிரின்சிபல் வேணும். ஸோ பிரின்சிபல் வேணும் அப்படின்னா இங்கே ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 100 இருக்கு, கீழே X இருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 100/X. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா டைரக்ட் ஆன்சர் தான். அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் தி பிரின்சிபல் that will yield a simple interest of ₹300 3 years at 2% per annum சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ 2% 3 வருஷம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? அமௌண்ட் ₹300. இப்போ இதுல இருந்து அப்படியே கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ₹300 3 வருஷத்துல. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? ₹100. இந்த ₹100 எத்தனை பர்சன்டேஜ் சொல்றாங்க? 2%. ஸோ இதை நம்ம அப்படியே ஆன்சரா மாத்தலாமா? 2% ₹100. அதுல பாதி 1% எவ்வளோ? ₹100 பாதி ₹50. அப்போ ₹1 கூட 2 0 சேர்த்தா ₹100. அதாவது 1% அப்போ 100 மாறணும்னா 2 0 சேர்க்கணும். அப்போ 50 கூட 2 0 சேர்த்தா ₹5000. ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் ஏ. டைரக்டா அந்த பர்சன்டேஜ் வெளியில இருந்து அப்படியே கொண்டு வந்தா முடிஞ்சது. வருஷம் கொடுத்தாங்களா? 1 இயருக்கு முதல் மாத்துங்க. 1 இயர் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுல இருந்து 100% கொண்டு வந்தீங்கன்னா பிரின்சிபல். சரிங்களா? இவ்வளவுதான் கொஸ்டின் கால்குலேட் பண்ற வே. அடுத்து வந்து பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டன் சம் ஆஃப் ருபீஸ் சர்டன் சம் ஃபார் 3 years at 14% per annum for ₹235.20. this sum is அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து வட்டி கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க. 3 வருஷம். இப்போ 3 வருஷத்துக்கு 235.20ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? இதை அப்படியே திங்க் பண்ணுங்க. 3 இயர்ஸுக்கு 235.20. அப்போ 1 இயருக்கு 3ஆல வகுத்து சொல்லுங்க. 7 3 21, மிச்சம் 25. 25னா 8 3 24, 4 3 12. சரிங்களா? ஸோ ₹78.40 ஒரு வருஷத்துக்கு. இந்த ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற அமௌண்ட் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அடுத்து பாருங்க. 14%. இப்போ 14% 78.40னா இது அப்படியே எதால கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. 7வது வாய்ப்பால கேன்சல் பண்ணலாமா? அப்ப 2% எவ்வளோ? 7 2 14. அதே 7வது வாய்ப்பால கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 7 7. சரிங்களா? மறுபடியும் ஒரு 7 7, 2 7 14, ₹11.20 அப்படிங்கிறது 2%. அப்போ 1% எவ்வளோ? அதுல பாதி சொல்லுங்க. ₹10 பாத்தீங்கன்னா ₹5, ₹1 பாத்தீங்கன்னா 50 பைசா, 20 பைசால பாத்தீங்கன்னா 10 பைசா. அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சு? ₹5 60 பைசா. இது 1%. இது கூட 2 0 சேர்த்தீங்கன்னா 100%. அப்ப 560 ஆப்ஷன்ல இருக்கா? எஸ், ஆப்ஷன் பி. எல்லா கொஸ்டினும் இதே ஸ்டெப் தான். 4 ஸ்டெப். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு பெரிய கொஸ்டின் கேட்டாலும் 4 ஸ்டெப்பை தாண்டாது. மற்ற கொஸ்டின்லாம் ஒரு ஸ்டெப்ல கூட முடிக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரீட் பண்ணுங்க. A bank gives 6% of simple interest deposited. Find the amount deposited to earn
the interest of rupees 45 okay in 1 year. அப்போ நம்ம இங்க இருந்து என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 45 ரூபாய் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். கொஸ்டின் ரொம்ப ஈஸி, கரெக்டா அனலைஸ் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க 45 ரூபாய். இந்த 45 ரூபாய் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? ஸோ ஆல்மோஸ்ட் இதோட க்ளோஸ் பண்ணலாம். இது நம்ம அப்படியே டைரக்டா என்ன பண்ணலாம், 45 ரூபாய் 6%. ரெண்டையும் மூணாவது வாய்ப்பாளர் கேன்சல் பண்ணுங்க. மூணாவது வாய்ப்பாளர் கேன்சல் பண்ணா 15 3 45. அப்ப 2% எவ்வளவு ஆச்சு? 15 ரூபாய் வருதா? 2% 15 ரூபானா இது அஞ்சாவது வாய்ப்பாளர் பெருக்குனா 10% கிடைச்சிரும். அஞ்சாவது வாய்ப்பாளர் பெருக்கி பாருங்க 10%. 5 15 75 ரூபாய். ஒரு ஜீரோ சேர்த்தா 100%. 75ல ஜீரோ சேர்த்தா 750. 4 ஸ்டெப் தான். கொஸ்டின் எப்படி கேட்டாலும் சரி இந்த 4 ஸ்டெப்புக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஒன்னு அசல் கொடுத்து வட்டி கேட்பாங்க. அப்ப 100ல இருந்து 6க்கு வரணும். வட்டி கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா 6ல இருந்து 100க்கு வரணும். இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? என்ன வட்டியோ அதுல இருந்து அசலுக்கு கொண்டு வர போறீங்க. அந்த வட்டியை மட்டும் நம்ம கரெக்டா என்ன பண்ணணும்னா 1 இயரான்றதை பார்த்துட்டு சால்வ் பண்ணணும். ஒருவேளை 2 இயர் 3 இயர் இருந்தா அது முதல் 1 இயருக்கு மாத்தி அந்த வட்டியை கொண்டு வந்துடணும். அதுல இருந்து நமக்கு தேவையான வேல்யூ கொண்டு வந்துக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினா சால்வ் பண்ணியிருப்பேன். பிவைக்யூ நான் வந்து ரேண்டமா தான் பார்க்குறோம். எதையுமே நான் கெஸ் பண்ணி பார்க்கல. அடுத்தது என்ன வருதோ எல்லாமே சால்வ் பண்றேன். மேக்ஸிமம் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க. டவுட் இருந்த கொஸ்டின் தான் அனுப்பிவிடுங்க, நான் சொல்றேன். அடுத்து இஃப் தி ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 12% per annum, then find the amount that would get interest of rupees 6,000 per annum. ஓகே ஓகே, ருபீஸ் வந்து 6000 ரூபாய் வட்டி கிடைக்குது. எவ்வளவு பர்சன்டேஜ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 12%. இப்போ 12% 6000 ரூபாய், அப்போ 100% எவ்வளவு? அவ்வளவுதான் ஆன்சர். 12% அப்படியே யோசிங்க. 12% 6000 ரூபாய் இருக்கா? இப்போ நான் சிம்பிளா என்ன பண்றேன், ஆறாவது வாய்ப்பாளர் ரெண்டே கேன்சல் பண்ணணும்னு வைங்களேன். சிம்பிளா வந்துடும் ஆன்சர். ஆறாவது வாய்ப்பாளர் கேன்சல் பண்ணுங்க. 2 6 எவ்வளோ? 12. இது ஆறாவது வாய்ப்பாளர் கேன்சல் பண்ணுங்க. 1000. அப்போ 1% எவ்வளோ? 2ல பாதி 1, 1000ல பாதி 500. 1ல 2 ஜீரோ சேர்த்தா 100, 500ல 2 ஜீரோ சேர்த்தா 50,000. ஆப்ஷன் பி. சேம் 4 ஸ்டெப், அவ்வளவுதான். 4 ஸ்டெப்புமே இந்த வேல்யூ தான். வேற எதுவுமே நம்ம புதுசெல்லாம் கத்துக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இல்லை ஆண்டு வட்டி 14%. ஓகேங்களா? 3 ஆண்டுகளில் நீங்க பாருங்க 3 வருஷத்துல எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது? 210 ரூபா. அப்படியே யோசிங்க, 3 வருஷத்துக்கு 210 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 3ஆல வகுத்து சொன்னீங்கன்னா 3ஆல வகுத்தோம்னா எவ்வளவு வரும்? 70. ஏன்னா 7 3 21. ஒரு வருஷத்துக்கு 70 ரூபாய். எத்தனை பர்சன்டேஜ் இது? 14%. ஆன்சர் ஓவர். இதுல இப்போ 14% 100ஆ மாத்த தெரிஞ்சா அவ்வளவுதான் முடிஞ்சது. ரெண்டே ஏழாவது வாய்ப்பாளர் கேன்சல் பண்ணலாமா? 2 7 14, 10 7 70. 2ல பாதி எவ்வளோ? 1%, 5 ரூபாய். அப்ப 2 ஜீரோ சேர்த்தா 100ஆ? இதை 2 ஜீரோ சேர்த்தா 500. ஆப்ஷன் இருக்கா? 500. சேம் 4 ஸ்டெப். அதிகபட்சம் 4 ஸ்டெப் தான். அதுக்கு மேல இங்க இடமே இல்லை பண்றதுக்கு. கரெக்டா யோசிக்க தெரிஞ்சா. சரிங்களா? அடுத்து certain sum of money amounts to 6732 in 3 years 6%. இந்த இடத்துல amounts to இந்த கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறுகிறதுன்னு அர்த்தம். அமௌண்ட் எப்படி மாறுது? 3 வருஷத்துல 6% சொல்றாங்களா? நம்ம என்ன பண்ணிடுவோம், 3 வருஷம்னு சொல்றப்போ மொதல் 1 வருஷத்துக்கு மாத்துங்க. 3ஆல கேன்சல் பண்ணுங்க. எவ்வளவு வரும்னு பாருங்க. 2 3 6, 1 3 3, 7ல எத்தனை இருக்கு? 2 3 6, மிச்சம் 1, 4 3 12. இது 1 வருஷம். 1 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 6%. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் முடிய போகுது. இப்போ 6% 100ஆ மாத்தினா ஆன்சர் முடிஞ்சது. இப்போ 6 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இல்ல நான் டைரக்டா பண்றேன் அப்படின்றவங்க ஒரே ஸ்டெப்ல 1% கண்டுபிடிக்கலாம். 6ல வகுத்து சொல்லுங்க. இதை அப்படியே வகுத்து பாருங்க. 3 6 எவ்வளவு? 18. மிச்சம் 32. 5 6 30, மிச்சம் 2 24. எத்தனை 6 வரும்? 4 6 24. 1% 354. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? 354 தானே. 6% ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 years. ஓகே, 1% 354. ரைட். இதுல சின்ன மிஸ்டேக் என்னன்னா அமௌண்ட்ஸ் டூ அப்படின்னு சொல்றப்போ நம்ம வட்டியா மட்டும் எடுக்கக்கூடாதுல்ல. நம்ம எடுத்தது கரெக்டு. அந்த 6% வெறும் 6ன்னு எடுக்காம நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா 3 வருஷத்துக்குன்னா 6% இந்த வேல்யூ. சரிங்களா? அப்போ டோட்டலா எத்தனை பர்சன்டேஜ் அதை கால்குலேட் பண்ணணும். நம்ம எடுத்தது கரெக்டு. 6 3 7 2 அப்படிங்கிறது ஒரே ஸ்டெப்ல பண்ணலாம். எதையுமே நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்னா 3 6 எவ்வளோ? 18. அப்போ 118%. 6 3 7 2. இதுல 100% எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஓவர். இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். இதுல எதை கேன்சல் பண்ணலாம்? இதை 118ல அப்படியே கேன்சல் பண்ணலாமா? ஒரு 118 118. இதுல எத்தனை டைம் வரும்னு பாருங்க. 5 டைம் 118 அப்படின்னா எவ்வளோ? இதுல பாதி 590 வரும். சரிங்களா? 5 டைம் 118 அப்படின்னா 590 பிளஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 590 போனா மிச்சம் 400 சம்திங். அப்ப இது 400 பிளஸ் 472. 18 நாளா எவ்வளோ? 72. அப்ப 4 டைம் வருதா?
இந்த 2 0 சேர்த்தீங்கன்னா 5400. இப்போ ஒரே ஸ்டெப் தான் ஆன்சர். இதுல என்ன விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அமௌண்ட்ஸ் டு இந்த வார்த்தை அமௌண்ட்ஸ் டுனா 100% இருக்கிற வேல்யூ பிளஸ் 3 வருஷத்துல 6%. அப்ப 3 ஆறா 18%, 118% மாறுதுன்னு அர்த்தம். இந்த வேல்யூ தான் 6372. இதுல இருந்து 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா நமக்கு கிடைக்கிறதா பிரின்சிபிள். சரிங்களா? இதான் கொஸ்டினோட மெத்தட். அடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகை 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில். இப்போ இதுவும் அதே மாடல் தான். அமௌண்ட்ஸ் டூ தானே. 8% 5 வருஷம். 8 5 எவ்வளோ 40. அப்ப டோட்டலா என்ன பண்ணலாம்னா 140% அப்படிங்கிறது 10,080. அப்ப 100% ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுக்கலாமா? ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா டைரக்டா ஆன்சர் வருமா? 1010 கேன்சல். 14வது வாய்ப்பாடு எத்தனை 14 வரும்? 7 14 90. 7 14 எவ்வளவு? 70 28 98. மிச்சம் 2 28. 2 14 28. அதுக்கப்புறம் இங்க ஒரு 0 இருக்கா? 720. இங்க ஒரு 10. 7200. 7200. ஆப்ஷன் ஏ. ஓகே, இன்னும் ஸ்பீடா பண்ணலாம். நான் சொல்றதுனால கொஞ்சம் ஸ்லோவா பண்றேன். அடுத்து பாருங்க. If a certain sum of money amounts to 16,940 in 6 years 9% ஆனும். சரிங்களா? 6 இயர்ஸ்ல 9%. அதே அமௌண்ட்ஸ் டூ. அமௌண்ட்ஸ் டூனா என்ன பண்ணணும்? ஆரம்பம் தான் எவ்வளோ? 54%. சரிங்களா? அப்போ 154%. 16 94 0. ஸோ 100% ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? டைரக்டா ஒரே வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணாலும் பண்ண முடியும். சரிங்களா? இல்லை அப்படின்னா நம்ம 1 by 1 கேன்சல் பண்ணி சொல்லலாம். இப்போ இது ரெண்டுமே எந்த வாய்ப்பாடில் கேன்சல் ஆகும் பாருங்க. 1 9 10 6 4 10. இது வந்து 1 5 10 11ல கேன்சல் ஆகுமா? 14 11 154. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 11 11 மிச்சம் 59. அப்ப 5 11 55 மிச்சம் 4 44 1540. மறுபடியும் இதை 14 வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாமா? 1 14 14 11 14 154 ஒரு 0. ஒரு 110 இருக்கு மேல, கீழே ஒரு 100. அப்ப 110 கூட 2 0 சேர்த்தா 11,000. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஓவர். ஸோ இந்த கொஸ்டினை வந்து டைரக்டா எப்படி கெஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க 1ஐயும் 9ஐயும் கூட்டினா எவ்வளவு? 10. 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10. அப்ப அது 11 டிவைட் ஆகுதா? அப்ப ஆன்சர்ல 11ல டிவைட் ஆகிற ஆன்சர் எதுன்னு பாருங்க. 11,000. அவ்வளவுதான் ஆன்சர். இப்படி நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? இதில் இந்த மாதிரி கொஸ்டினை இப்பெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஓகே, ஐ திங்க் நானே ஒரு 30 கொஸ்டின் மேல சால்வ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். ஃபுல்லாவே பண்ணலாம். நீங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அமௌண்ட்ஸ் டூ 20,120 160. சரிங்களா? 20,120 ரூபா மாறுது. எத்தனை வருஷத்துல? 5 வருஷம் 8%. அப்போ சேம் லாஜிக் 140. ஏன்னா 5 8 40. 140% 20,160 அப்படின்னா 100% ஈக்குவல் டு எக்ஸ். இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? இப்போ 10 10 கேன்சல். ஒரு 14 14 20ல ஒரு 14 இருக்குன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 6. 6னா 61. 61ல எத்தனை 14 இருக்கு? 61ல 4 14 56. 56 61ல 56 போனா மிச்சம் 5. மறுபடியும் 4. சரிங்களா? 144. 144. இங்க 2 0 இருக்கா? ஆன்சர் 14400. ஆப்ஷன் டி. மேக்ஸிமம் செயின் ரூல்னா ஒரு ஸ்டெப் இல்ல 4 ஸ்டெப், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே கிடையாதுங்க. அடுத்து ஒருவர் 10,000 ஆண்டிற்கு 9% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் மொத்த தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இதை மைண்ட்ல பண்ண முடியுதான்னு முதல்ல யோசிங்க. 10,000 ரூபாய். 10,000 ரூபாயில 1% எவ்வளவு? 100 ரூபாய். 9% அப்ப எவ்வளவு? 900 ரூபாய். 900 ரூபாய் 3 வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னு யோசிங்க. 900 ரூபாய் 3 வருஷம். அதாவது 10,000 ரூபாயில 1%னா 2 0 கேன்சல் பண்றீங்க. 100 ரூபாய். அப்ப 9% எவ்வளவு வரும்? 900 ரூபாய். 3 900 ரூபாய் சேர்ந்தா, ஏன்னா 3 வருஷம் இல்லையா, 2,700 ரூபாய். ஆல்ரெடி இங்க 10,000 ரூபாய் இருக்கு. இந்த 2,700 ரூபாய் கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 12,700. ஆப்ஷன் சியா. அவ்வளவுதான். சோ மாலா ஆண்டிற்கு 11% வட்டி விதத்தில் 5,000 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். 2ஆம் ஆண்டின் முடிவில் பெரும் மொத்த தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 5,000 ரூபாய். எவ்வளவு? 11% வட்டி வீதம். 10% எவ்வளவு? 5,000 ரூபாயில 500 ரூபாய். 1% எவ்வளவு? 50 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு 550 ரூபாய். 2 வருஷத்துக்கு அப்ப எவ்வளவு? 550 550 1,100 ரூபாய். டெபாசிட் பண்றது 5,000 ரூபாய் பிளஸ் 1,100 6,100 இருக்கா? ஆப்ஷன் சி. ஸோ இவ்வளவுதான் நம்ம திங்க் பண்ணணும். ப்ராப்பரா பண்ணிட்டே வாங்க. பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பாருங்க. எப்பயுமே நான் கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய கான்செப்ட் கிளாஸும் அடுத்து ஸ்கூல் புக் கிளாஸும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இருக்கும். நான் கடைசியா கொடுக்குற இந்த பிஒய்க்யூ கொஞ்சம் அட்வான்ஸா போறோம் அப்படின்னா உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான். அதுல நீங்க பேசிக்கை வந்து பெருசா லேர்ன் பண்ண முடியாது. பட் ஸ்பீடை அப்டேட் பண்ணிக்கணும். அடுத்த லெவல் போறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்மலா ஒரு கொஸ்டின் 1 நிமிஷத்துல பண்ணோம்னா இந்த பிஒய்க்யூ வர்றதுக்குள்ள 40 செகண்ட்ல பண்ண கத்துக்கணும். அட்லீஸ்ட் 40 செகண்ட். மினிமம் வந்து 20 செகண்ட் போதும். இந்த கொஸ்டின் பாருங்க.
யோசிச்சு பாருங்க. ரம்யா நீட்ஸ் 9 lakhs. இப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கொஸ்டின். 9,000 ரூபாய் அவங்களுக்கு தேவை. ஆஃப்டர் 10 years, the how much should be invest now in a bank pay 20% simple interest. ஓகே, எப்போ 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வேணும்? 20% இன்ட்ரெஸ்ட் வேணும். இப்போ நீங்கள் நார்மலாக நான் சொல்கிற லாஜிக்கை யோசிச்சுட்டு இதை யோசிங்க. இப்போ நான் வந்து பேங்க்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% இன்ட்ரெஸ்ட் தர்றாங்க. நான் இப்போ ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபாய் நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ வேணும்? இப்போ 9,000 ரூபாய் வேணும். இப்படி யோசிச்சு பாருங்க. எனக்கு இப்போ 9,000 ரூபாய் வேணும்னா நான் சிம்பிளா 1000 ரூபாய் டெபாசிட் பண்றேன். வருஷத்துக்கு 20%. 10 வருஷத்துல எவ்வளவு எனக்கு வட்டி வரும்? 20 பத்தா 200%. எப்பயுமே நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் 100%. ஏன்னா அதான பிரின்சிபல். இது கூட 200% தான் என்ன தர்றாங்க? பேங்க் இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஏன்னா 10 வருஷம் 20%. அப்ப எவ்வளவு வரும்? 200%. நான் 1 மடங்கு டெபாசிட் பண்ணா பேங்க் எனக்கு எத்தனை மடங்கு தர்றாங்க? 2 மடங்கு தர்றாங்க. சரிங்களா? அதான் கான்செப்ட். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஃபுல் கான்செப்ட். நான் டெபாசிட் பண்றது 1 மடங்கு, பேங்க் எனக்கு தர்றது 2 மடங்கு, மொத்தமா 3 மடங்கு. அப்ப இந்த கொஸ்டின்ல யோசிச்சு பாருங்க. நான் 2000 ரூபாய் டெபாசிட் பண்ணா பேங்க் எனக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? டபுள். 2 லட்ச ரூபாய் கொடுத்தா பேங்க் 4 லட்ச ரூபாய், மொத்தம் எனக்கு 6 லட்ச ரூபாய் கிடைக்கும். பட் எனக்கு எவ்வளவு வேணும்? 9 லட்ச ரூபாய் வேணும். அப்ப இந்த லாஜிக் படி வந்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் நான் போட்டேன்னா 6 லட்ச ரூபாய் எனக்கு பேங்க் கொடுப்பாங்க. ஏன்னா டபுள் இன்ட்ரெஸ்ட். அப்ப எனக்கு இப்ப எவ்வளவு வரும்? 9 லட்ச ரூபாய் வருமா? இப்படிதான் இந்த கொஸ்டினை யோசிக்கணும். சரிங்களா? இந்த கொஸ்டின் அடுத்து, ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக ரூபாய் 10,000 பெற விரும்புகிறார். வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% எனில் முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்ன? இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு கீவேர்ட் சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. பிரதி மாதம் இந்த வார்த்தை முக்கியம். அது மாதிரி பாத்தீங்கன்னா வாண்ட் டு ரிசீவ் 10,000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்ரி மந்த். நம்ம இது வரைக்கும் பார்த்த காசு எல்லாமே எவ்ரி இயர். அப்போ இதை நம்ம முதல் மந்த் இயரா மாத்தணும். இதுல எல்லாரும் பண்ற தப்பு அது ஒண்ணுதான். இப்ப 10,000 ரூபாய் வந்து ஒரு மாசம் எனக்கு 10,000 ரூபாய் வட்டி கிடைக்கும்னு நினைக்கிறாரு. அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அவருக்கு? 1,20,000 ரூபாய். அதுதான் கான்செப்ட். இப்போ அப்போ அவருக்கு 1,20,000 ரூபாய் வட்டி வேணும். எத்தனை பர்சன்டேஜ்ல? 8%. அப்போ அவர் எவ்வளவு டெபாசிட் பண்ணணும்? அப்போ 1.2 lakhs வட்டி வரணும். இது எத்தனை பர்சன்டேஜ்? 8%. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? 4வது வாய்ப்பாள கேன்சல் பண்ணலாமா? 2 4 8, 2% எவ்வளோ? இது 4வது வாய்ப்பாள கேன்சல் பண்ணீங்கன்னா 0.3. 0.3 lakhs அப்படிங்கிறது 2%. சரிங்களா? அப்போ இது 5ஆல பெருக்குனீங்கன்னா 10% எவ்வளவு வரும்? இது 5ஆல பெருக்குனா 1.5 lakhs. அப்போ 100% வரணும்னா 15 lakhs. ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா? இவருக்கு மொத்தம் 1,20,000 ரூபாய் வட்டியா வரணும். 8%. 1,20,000 ரூபாய் 8%னா அது அப்படியே குறைச்சிட்டு வாங்க. 1,20,000 ரூபாய் 8%. அப்ப 4% எவ்வளோ? 60,000 ரூபாயா? அதுல பாதி. அப்ப அதுல பாதி 2% எவ்வளோ? 30,000 ரூபாய். அதுல பாதி 1% எவ்வளோ? 15,000 ரூபாய். 15,000 ரூபாய் 1%னா 10% 1,50,000 ரூபாய். அப்ப 100% 15 லட்சம் ரூபாய். அப்படியே சொல்லலாம் ஆன்சர். எழுதவே தேவையில்ல, அப்படியே ஆன்சர் பண்ணலாம். நம்ம 1000 லட்சம் நம்ம நார்மல் கால்குலேஷன்ல கொண்டு வந்தா கூட ஆன்சர் பண்ண முடியும் இந்த கொஸ்டினுக்கு. அடுத்து பாருங்க, விஜய் ரூபாய் 10,000 5% வட்டி விதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை ஆண்டுகளில் 11,000 ரூபாயை பெறுவார் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுவும் அதே லாஜிக் தான். 5% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய் 10% எவ்வளோ? 1000 ரூபாய். அப்ப 5% எவ்வளோ? 500 ரூபாய். அவருக்கு வட்டி வர்றது எவ்வளவுதான்? எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் வந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய்னா 1000 ரூபாய் எப்போ வரும்? 2 வருஷம். ஆன்சர் 2 years. ஓகேவா? எதுல இருந்து எதுக்கு கூடி இருக்கு? எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? அவ்வளவுதானே. அடுத்து, ஒரு குறிப்பிட்ட தொகையானது சில வருடங்களில் 5 மடங்கு ஆகிறது. வட்டி வீதம் எனில் எத்தனை வருடங்களில்? சில வருடங்களில் 5 மடங்கு ஆகிறது. வட்டி வீதம் 8. எத்தனை வருஷத்துல 5 மடங்கு ஆகும்? இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. n into r is equal to m minus 1 into 100. இதை யூஸ் பண்றது பெஸ்ட் வே. இங்க 5 மடங்குன்னு சொல்றாங்களா? மடங்குன்னா m 5 minus 1 into 100. சரிங்களா? n into r அப்படின்னா என்ன மீனிங்? எத்தனை வருஷம் அதான் அவங்க கேட்டிருக்காங்க. இன்டூ r வந்து 8. இப்போ அதை கேன்சல் பண்ணி சொல்லுங்க. n equal to 400 divided by 8. 8 5 40. ஸோ 50 ஆன்சர். கரெக்டா? இந்த ஃபார்முலா தான் நம்ம படிக்க சொல்லியிருப்போம் உங்களை. n into r equal to m minus 1 into 100. இந்த இடத்துல rனா வட்டி வீதம், mனா மடங்கு. இது நம்ம 2வது மாடல் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். 2வது வீடியோல கொடுத்துருப்பேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. சரியா? அதான் சொல்றேன், வீடியோ பார்க்காம நீங்க கீழே வந்து மற்ற சம கால்குலேட் பண்ணாதீங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 4,000 ரூபாய் வில் அமௌண்ட்ஸ் டு 5,000. 4,000 ரூபாய் 5,000 ரூபாயா மாறணும். எத்தனை வருஷத்துல? 4 வருஷத்துல. எவ்வளவு அமௌண்ட் கூடி இருக்கு? இப்போ 1000 ரூபாய் கூடி இருக்கு. 1000 ரூபாய் 4 வருஷத்துல கூடுதுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கூடுது? 250 ரூபாய் கூடுதா? ஸோ அவ்வளவுதான் ஆன்சர். இந்த 4,000 ரூபாய் 250 ரூபாய் எவ்வளவு? 4,000 ரூபாய் அப்படிங்கிறது அப்படியே யோசிங்க 100%. இதை 4ஆல வகுத்தா 25% வருமா? 1000 ரூபாய். ஓகே, இதை இதுக்கப்புறம் 4ஆல வகுத்தாதான் என்ன கிடைக்கும்? 250.
4ஆல் வகுக்க கஷ்டமா இருக்கா? ஃபர்ஸ்ட் 2ஆல் வகுத்துக்கோங்க. 500 ரூபாய். இது 2ஆல் வகுத்தா 12.5 சரியா? இதை 2ஆல் வகுத்தா இப்ப 250 ரூபா வருதா? 12.5 2ஆல் வகுத்தா 6.25 இல்ல 6.25 சரிங்களா? இந்த மாதிரி ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. 6.25 இருக்கா? ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் எவ்வளவு ஃபிராக்ஷன்ல இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடியவே தெளிவா இருந்தா ஆன்சர் கண்டிப்பா மாறாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். எல்லா மாடலுமே அப்படியே வரிசையா போட்டே போறோம். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல். ஸோ இது வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனல் யாராவது ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ரெகுலராகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு வர்றோம் சரிங்களா? ஏஆர் தங்கமுத்து IPS அகாடமி டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது மட்டும் இல்லாமல் வாரம் 10 ஹவர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. INM வந்து 8th புக் முடிச்சிட்டோம். இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12th புக் INM 12th புக் ஃபுல்லாக ஒரே நாள் 12 மணி நேரம் கிளாஸ்ல முடிக்க போகிறோம் சரிங்களா? இதை முடிச்சதுக்கப்புறம் 11th 12th பாலிட்டி அது மாதிரி 11th 12th எக்கனாமிக்ஸ் இது ஃபுல்லாகவே லைவ்ல முடிச்சு தர போகிறேன். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க. பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ கிளியராக கிடைக்கும் சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமும் இதே நேமில் தான் இருக்கும். தென் வாட்ஸ்அப் சேனல் மெயினாக வாட்ஸ்அப் சேனல் இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருமே டெலகிராமோட வாட்ஸ்அப்பில் ஆக்டிவாக இருப்போம். அதனால் அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் மட்டும்தான் வரும். அன்வான்ட் டேட்டாஸ் எதுவுமே ஷேர் ஆகாது. முடிஞ்ச வரை உங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த 2 சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப்பில் ஒரு நம்பர் நோட் உங்களுக்கு தெரியும். சேனலில் அது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஸோ அதுக்காக தான் ஃபுல்லாகவே சேனல் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம நேமை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்டை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோவுக்கு என்னென்ன தேவையோ அதை அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறோம் சரிங்களா? ஸோ இந்த வருஷம் எல்லாருமே 2024ல் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.